அமர்வில் தேர்ச்சி மட்டம் 1-2இல் 1-2-1 பலஸ்தீனாவின் இயற்கை தரைத்தோற்றம் பற்றியதாகும். பலஸ்தீனாவின் இயற்கையான தரைத்தோற்றம் 4 பகுதிகளாக பிரித்து காட்டப்படுகிறது. 1 கடற்கரை சமவெளி, 2 மேற்கு மலைத்தொடர், 3 ஜோர்தான் பள்ளத்தாக்கு, 4 கிழக்கு மலைத்தொடர். முதலில் கடற்கரை சமவெளியை பற்றி பார்ப்போம். இச்சமவெளி வடக்கே பினிசிய தீவிலிருந்து தெற்கே பெலிஸ்திய காசா தீவு வரைக்கும் நீண்டுள்ளது. இது 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. 1 ஆக்கோ சமவெளி, 2 சாரோன் சமவெளி, 3 பெலிஸ்திய சமவெளி. இவற்றை இப்பொழுது தனித்தனியாக பார்ப்போம். முதலாவது ஆக்கோ சமவெளி. மத்திய தரை கடலோரமாக அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற துறைமுக நகர பகுதி ஆக்கோ சமவெளி ஆகும். கார்மேல் மலையடி வாரத்திலிருந்து வடக்கே இது பரந்துள்ளது. மக்கள் தொகை நெரிசல் மிக்க செழிப்புடைய பிரதேசமாக இருந்தது. இந்நகரில் வாழ்ந்தவர்கள் ஜூதருக்கு எதிரானவர்கள். பாகால், அசேர தெய்வங்களுக்கு வழிபாடு செய்த பொய் இறைவாக்கினருக்கும் அதை பின்பற்றிய இஸ்ராயல் மக்களுக்கும் ஆகாபு மன்னனுக்கும் இறைவாக்கினர் எலியா உண்மையான கடவுள் யார் என்பதை பலி செலுத்தி நிரூபித்து காட்டிய இடமும் இந்த கார்மேல் மலையடிவாரத்தில் உள்ளது. இதனை 1 அரசர் அதிகாரம் 18இல் படித்து அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது சாரோன் சமவெளி ஆகும். இது நீண்ட கடற்கரை சமவெளியின் நடுப்பகுதி ஆகும். எபிரேய மொழியில் அழகு என்று பொருள்படும் புகழ்பெற்ற நகரமாகிய ஜோப்பா தொடக்கம் செசாரியா வரை 45 மைல்கள் நீளமுடைய சதுப்பு நில பகுதியாக இது காணப்படுகிறது. ஜோப்பா, செசாரியா என்பன இப்பகுதியில் முக்கிய நகர்களாகும். புனித பேதுரு தமது நற்செய்தி பணியினை தீவிரமாக மேற்கொண்ட நகரம் ஜோப்பாவாகும். அது மட்டுமல்ல, பல்வேறு உயிரினங்கள் அடங்கிய கப்பற்பாய் பற்றிய காட்சியினை கண்ட இடமும் இந்த யோப்பாவாகும். ஏரோது அரசனால் கட்டியெழுப்பப்பட்ட மற்றொரு நகர் செசாரியா. இங்கு ரோமை ஆளுநர் தங்கியிருப்பதற்கான அரண்மனையும் உல்லாச விடுதிகளும் கட்டப்பட்டிருந்தன. ஜூதேயா, சமாரியா, இதுமேயா பகுதிகளின் ஆளுநர்கள் செசாரியாவை தமது இருப்பிடமாக்கி கொண்டனர். புனித பவுல் தமது பயணத்தை இங்கு ஆரம்பித்தார். பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் 58 தொடக்கம் 60 வரை காலப்பகுதியில் செசாரியாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனை திருத்தூதர்கள் பணிகள் நூலில் அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள பகுதியில் வாசித்து அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது பெலிஸ்திய சமவெளி. இது ஜோப்பாவிற்கு தெற்கே ஆரம்பமாகி தென் திசையாக சென்று எகிப்து வரை பரவியுள்ளது. கானான் நாடு பலஸ்தீனா என்ற பெயர் பெறுவதற்கு இச்சமவெளியே காரணமாகியது. இப்பகுதியில் பெலிஸ்தியர்கள் வாழ்ந்ததால் கிரேக்கர்களால் இப்பகுதி ஆரம்பத்தில் பிலிஸ்தீன் என அழைக்கப்பட்டது. நாளடைவில் திரிபடைந்து பலஸ்தீனாகி பின்னர் கானான் நாடு முழுவதும் பலஸ்தீனா நாடு என அழைக்கப்பட்டது. எகிப்திலிருந்து வந்த இஸ்ராயலர் சாம்சன், தாவீது, சாலமோன் ஆகியோர் தலைமையில் பெலிஸ்தியரோடு போரிட்டு இந்த பகுதியை கைப்பற்றி கொண்டனர். 1-2-1-2 மேற்கு மலைத்தொடர். பலஸ்தீனா நாட்டு தரைத்தோற்றத்தில் 2வது பெரிய பகுதி மேற்கு மலைத்தொடர் ஆகும். இந்த மலைப்பகுதி பலஸ்தீனாவின் முதுகெலும்பு போல உள்ளது. இங்கு முக்கோண வடிவில் எஸ்திரலோன் சமவெளி ஒன்று உள்ளது.
எஸ்திரலோன் என்பது இஸ்ரேலின் கிரேக்க மொழிபெயர்ப்பாகும். இதன் 3 முனைகளிலும் கார்மேல், தபோர், ஏபால் என்ற 3 மலைகள் அமைந்துள்ளன. இந்த சமவெளி இந்த மேற்கு மலைத்தொடரை 2ஆக பிரிக்கின்றது. அத்துடன் எகிப்தையும் சிரியாவையும் இணைக்கின்ற கரையோர நெடுஞ்சாலை இச்சமவெளியூடாக செல்கின்றது. இந்த நெடுஞ்சாலை அருகே மெகிதோ என்றொரு நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரை சூழவுள்ள மெகிதோ புல்வெளி அன்றிலிருந்து போர்க்களமாக இருந்து வந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 609 ஜோசியா மன்னன் நெக்கோ பார்வோன் மன்னனால் கொலை செய்யப்பட்டதும் இந்த மெகிதோ புல்வெளியில் ஆகும். மேலும் இயேசுவின் பகிரங்க வாழ்வோடு தொடர்புடைய 2 இடங்கள் எஸ்திரலோன் சமவெளியில் உள்ளன. ஒன்று நயின், 2 தபோர் மலை. இயேசு வளர்ந்த இடமாகிய நாசரேத்திலிருந்து தென்கிழக்காக 6 மைல் தொலைவில் நயின் என்ற கிராமம் இருந்தது. இங்கு விதவை பெண்ணின் இறந்து போன ஒரே மகனை இயேசு உயிர்ப்பித்தார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 17 வரையில் காணலாம். 2 எஸ்திரலோன் புல்வெளியில் வடகிழக்கு பக்கமாக இருக்கும் 1843 அடி உயரமான ஒரு தனி மலை தபோர் மலை. நற்செய்தி நூல்களில் குறிப்பிடப்படாவிட்டாலும் இயேசுவின் தோற்றம் மாறிய நிகழ்வு இந்த மலையில் இடம்பெற்றதாக கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு முதல் நினைவு கூறப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. பலஸ்தீனாவின் 2வது பகுதியாகிய மேற்கு மலைத்தொடர் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 கலிலேயா மலை பிரதேசம், சமாரியா மத்திய மலை பிரதேசம், ஜூதா மலை பிரதேசம், 4 நெகேபு. முதலாவது கலிலேயா மலை பிரதேசம். முழு பலஸ்தீனாவின் மிகச் செழிப்புள்ள பிரதேசம் இதுவாகும். இது மேல் கலிலேயா, கீழ் கலிலேயா என 2 பிரிவுகளை கொண்டது. வடபகுதி மேல் கலிலேயா அதி உயர்ந்த மலைப்பகுதியாகும். தென்பகுதி கீழ் கலிலேயா சிறிய குன்றுகளும் வளமான நிலமும் கொண்டு காணப்படுகிறது. தென் கலிலேயாவில் இயேசு வளர்ந்த இடமாகிய நாசரேத்தும் இயேசுவின் முதல் அரும் அடையாளம் நிகழ்ந்த கானா ஊரும் இங்கு உள்ளன. லூக்கா நற்செய்தி 4:16 யோவான் நற்செய்தி 2:11 காணலாம். இயேசுவின் பணிவாழ்வின் முக்கிய தளமாக இப்பிரதேசம் காணப்பட்டது. 2வது பகுதி சமாரியா மத்திய மலை பிரதேசம். வடக்கில் கலிலேயாவும், கிழக்கில் ஜோர்தான் நதியும், தெற்கில் யூதாவும், மேற்கில் மத்தியதரை கடலையும் அரணாக கொண்ட பகுதி இது. இரட்டை மலை என அழைக்கப்படும் ஏபால் மலையும் கெரிசிம் மலையும் இங்கே உள்ளன. இந்த கெரிசிம் மலையிலே சமாரியர் தமக்கென ஆலயம் ஒன்றை கட்டினர். குலமுதுவர் யாக்கோவின் புதல்வன் யோசேப்பு இஸ்மாயிலருக்கு விற்கப்பட்ட தோத்தான் நகரமும், குலமுதுவர் யாக்கோவின் கிணறு இருந்த சமாரியா என்ற ஊரும் இங்கு முக்கிய இடங்களாக உள்ளன. மேற்கு மலைத்தொடரின் முக்கியமான பகுதி ஜூதா மலைப்பகுதி ஆகும். குலமுதுவர் யாக்கோவின் 12 புதல்வர்களில் ஜூதா கோத்திரம் இங்கு குடியேறியமையால் இது ஜூதா மலைப்பிரதேசம் எனப்படுகிறது. இது சமாரியா பகுதிக்கு தெற்காகவும், இதுமேயா எகிப்து சீனாய் பாலைவனத்துக்கு வடக்காகவும் அமைந்துள்ள பகுதியாகும். சாக்கடல் இதன் கிழக்கு எல்லையாக இருக்கின்றது. இப்பகுதி சிறிய மலைகளை கொண்ட பிரதேசமாக உள்ளது. ஆபிரகாம் முதலாக வந்து குடியேறிய எபிரோன் நகரம் இப்பகுதியில் உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து மிக உயரமான நகரம் இதுவாகும். இந்நகரில்
ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகிய குலமுதுவர்கள் மிக நீண்ட காலம் வாழ்ந்ததாக திருவிவிலிய நூல்களில் காண்கின்றோம். தாவீது அரசன் யூதாவின் அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்ட நகரும் இதுவாகும். எபிரோனுக்கு வடக்கே மீட்பர் இயேசு பிறந்த பெத்லகேம் நகரம் இங்குதான் உள்ளது. பெத்லகேமுக்கு வடக்கே மீட்பு வரலாற்றின் மையமாகிய எருசலேம் உள்ளது. இங்கு பெருமை வாய்ந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதனால் எருசலேம் ஆலயம் எனப்படுகிறது. ஒலிவ மரச்சோலையாக உள்ள ஒலிவமலை எருசலேமுக்கு கிழக்கே அமைந்துள்ளது. எருசலேமுக்கும் ஒலிவமலைக்கும் இடையே கெதரோன் கால்வாய் அமைந்துள்ளது. எருசலேமுக்கு தென்கிழக்காக கெஹென்னா ஆற்று பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. திருமுழுக்கு யோவான் பிறந்த இடமும் யூதா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊராகும். மார்த்தா, மரியா, இலாசர் வாழ்ந்த பெத்தானியா எருசலேமுக்கு கிழக்கே உள்ள இடமாகும். அடுத்து மேற்கு மலைப்பகுதியின் 4வது பகுதி நெகேபு ஆகும். இதன் பொருள் வறட்சியாகும். இது திருவிவிலியத்தில் தெற்கு என பொருள்படுகிறது. வறண்ட பாலநிலம் எனவும் சொல்லப்படுகிறது. காசாவுக்கும் சாக்கடலுக்கும் இடைப்பட்ட கரடுமுரடான பகுதி இதுவாகும். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த அமர்வில் பலஸ்தீனாவின் புவியியல் அமைப்பின் இரு பிரிவுகளான கரையோரச் சமவெளி, மேற்கு மலைத்தொடர் பற்றி இதுவரை விரிவாக பார்த்தோம். ஏனைய இரு பிரிவுகளுடன் அடுத்த அமர்வில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.